السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் அரபு மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த உயர்ந்த இலட்சியத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொள்ளிருக்கின்றோம். அப்படியாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் துருசுல் லுகத்தில் அரபியா அப்படிங்கிற புத்தகத்தில் 50வது பக்கம், இறுதியாக 49 பக்கங்கள் பார்த்து முடித்து 50ல் மேலே கலிமாத்துல் ஜதீதா நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போது 50வது பக்கத்தில் அந்த பா அப்படிங்கிற அந்த போட்டிருக்கக்கூடிய இடத்துலேருந்து, சரிங்களா, ஐனல் முதர்ரிசு அப்படின்னா அந்த ஆசிரியர் எங்கே? ஹுவ ஃபில் ஃபஸ்லி, அவர் எங்கே இருக்கிறாரு? ஹுவ ஃபில் ஃபஸ்லி, அவர் வகுப்பில் இருக்கிறார். வ ஐனல் முதர்ரிசு அல் ஜதீது, புதிய ஆசிரியர். இப்போ முதர்ரிஸ்ன்னு சொன்னாங்க, அதுக்கு அல் ஜதீத், புதிய முதர்ரிஸ் எங்கே? ஹுவ, அவர் இந்தல் முதீரி, யார் இடத்துல இருக்கிறாரு? தலைமை ஆசிரியரிடம் இருக்கிறார். சரிங்களா? இதில் முழுக்க ரொம்ப ஈஸியானது தான். முழுக்க என்ன வரும்னு சொன்னோம்னா நம்ம ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஐன தாலிபுல் ஜதீது, புதிய மாணவர் எங்கே? தஹபிலல் மக்தபதி, அவர் எங்கே போயிட்டார்? லைப்ரரி போயிருக்கிறார். மக்தபா அப்படின்னு சொன்னால் லைப்ரரி. தஹபைலல் மக்தபதி. மன் தாலிக்க ரஜுலு தொவீல், அந்த உயரமான மனிதர் யார்? உயரமான மனிதர் யார்? அல்லதி, அவர் எப்பேற்பட்டவன் என்றால் ஹரஜ அல் ஆன மேல் மதரசத்தி, இப்போது மதரசாவிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான மனிதர் யார்? சரிங்களா? அல்லது எதுக்கு வரும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக அவருடைய கூடுதல் தகவலை சொல்கிறதுக்காக வரும். ஓகேவா? வகுப்பிலிருந்து இப்போது வெளியேறிய அந்த உயரமான மனிதர் யார்? ஹுவல் முதீருல் ஜதீத், அவர் யார்? புதிய தலைமை ஆசிரியர். சரிங்களா? ஒமனில் வலது சகீர், அந்த குட்டையான சிறுவன் யார்? சரிங்களா? குட்டையான சிறுவன் யார்? அல்லதி ஹரஜ அல்லான் மேல் ஃபஸ்லி, வகுப்பிலிருந்து இப்போது வெளியேறிய அந்த குட்டியாக இருக்கான அந்த சிறுவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹுவபினு அல் முதீரில் ஜதீத், அவர் யார்? அல் முதீரில் ஜதீத், புதிய தலைமை ஆசிரியருடைய மகன். ஹுவபினுல் முதீரில் ஜதீத். சரிங்களா? ஹுவ, அவன், இபுனு, மகன், அல் முதீர், முதாஃபிலை, முதீருடைய, புதிய முதீருடைய மகன். ஓகே. லிமன் அப்படின்னா என்ன? யாருடையது? தில்க சையாரத்துல் ஜமீலத்து, இந்த அழகான இந்த கார் யாருக்குரியது? சரிங்களா? லிமன் தில்க சையாரத்துல் ஜமீலா ஹிய, அது லில் முதீரில் ஜதீதி. என்னது? ஹிய லில் முதீரில் ஜதீதி, அது யாருக்குரியது? புதிய தலைமை ஆசிரியருக்குரியது. லிமன் ஹாதல் கிதாபுல் கபீர், லிமன் ஹாதல் கிதாபுல் கபீர், இந்த பெரிய புத்தகம் யாருக்குரியது? அஹுவலில் முதர்ரிசி, அது ஆசிரியருக்குரியதா? லா, இல்லை. ஹுவலி தாலிபில் ஜதீத், அது புதிய மாணவருக்குரியது. சரிங்களா? ஐனல் மில் ஆக்கத்து சகீரா, சிறிய அந்த ஸ்பூன் எங்கே? சிறிய அல் மில் ஆக்கத்துல் சகீரத்து, சிறிய ஸ்பூன் எங்கே? ஹிய, அது ஃபில் கூபி, எதில் இருக்குது? கோப்பையில் இருக்கிறது. கூபுனா கோப்பை. ஐனல் குருசியு அல் மக்சூர், உடைக்கப்பட்ட அந்த சேர் எங்கே? அல் குருசினா சேர், அல் மக்சூருனா உடைக்கப்பட்ட அந்த நாற்காலி எங்கே? ஹுவ ஹுனாக்கே, அது அங்கே இருக்கிறது. சரிங்களா? இது புரிஞ்சுதா? இது நம்ம இதனால நம்ம படித்தது தான், ரொம்ப ஈஸியான. தமாரின் இக்ரா வக்தூப், பயிற்சி, எழுதுங்க, படியுங்க அப்படிங்கிறாங்க. அத்தபீபு அப்படி, அத்தபீபுனா யாரு? டாக்டர். அல் ஜதீது, அத்தபீபுல் ஜதீதுனா புதிய அந்த மருத்துவர். ஃபில் முஸ்தஷ்ஃபா, எங்கே இருக்கிறாரு? மருத்துவமனையில் இருக்கிறாரு. ஒத்தபீபுல் கதீம், ஒத்தபீபுல் கதீமு, மேலும் அத்தபீபுல் கதீம்னா பழைய மருத்துவர். ஃபில் முஸ்தௌசஃபி, எங்கே இருக்கார்? கிளினிக்கில் இருக்கார். முஸ்தௌசஃப்னா கிளினிக். ஓகே. அல் கலமுல் மக்சூரு, அதாவது இந்த உடைக்கப்பட்ட பேனா என்பது அலல் மக்தபி, எங்கே இருக்குது? மேசையின் மீது இருக்கிறது. அல் கலமுல் மக்சூரு அலல் மக்தபி. ஓகே. உடைக்கப்பட்ட அந்த பேனா என்பது, உடஞ்ச பேனா மேசையின் மீது இருக்கிறது.
அல் மிர்வஹத்துல் ஜதீதத்து ஃபில் குர்ஃபத்தில் கபீரதி. அல் மிர்வஹத்துல் ஜதீதத்து அந்த புதிய ஃபேன், அல் மிர்வஹானா ஃபேன், புதிய ஃபேன், ஃபில் குர்ஃபத்தில் கபீரதி அந்த பெரிய அறையில் இருக்கிறது. எப்படி? அந்த புதிய ஃபேன் பெரிய அறையில் இருக்கிறது. குர்ஃபத்தில் கபீரா. அல்-லுகத்துல் அரபியத்து சஹ்லத்துன் அரபி மொழி என்பது இலகுவானது. அரபி மொழி சஹ்லத்துன் இலகுவானது. அல்-வலது தவீலு அந்த உயரமான சிறுவன் இருக்கானா இல்லையா? அல்லதி எப்பேற்பட்டவன்? ஹரஜ மினல் ஃபஸ்லி என்ன பண்ணா? வகுப்பிலிருந்து வெளியேறினான். அல்லான் இப்போது. தாலிபுன் மினல் குவைத்தி அவன் யாரு? குவைத்தை சார்ந்த ஒரு மாணவன். அப்போது அந்த உயரமான அந்த சிறுவன் யார் என்றால், இப்பொழுது வகுப்பிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான சிறுவன் யார்? குவைத்து நாட்டை சார்ந்த ஒரு மாணவன். சரிங்களா? அடுத்திருப்புங்க. ஐனஃபில் மதரசத்தி சானவியா அனஃபில் மதரசத்தி சானவியா. நான் எங்கே படிக்கிறேன்? செகண்டரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில். மதரசா சானவியான ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரிங்களா? அதில் நான் இருக்கிறேன், நான் படிக்கிறேன். சரிங்களா? தஹபர் ரஜுலுல் ஃபகீரு ஏழையான அந்த மனிதர் சென்றார். இலல் வசீரி எங்கே போனார்? அமைச்சரிடம் சென்றார். வசீர்னா அமைச்சர். ஜலச தாலிபுல் ஜதீது அந்த புதிய மாணவர் அமர்ந்தார். ஹல்ஃப ஹாமிதீன் யாருக்கு பின்னால்? ஹாமிதுக்கு பின்னால் உட்கார்ந்தார். அந்த புதிய மாணவர் ஹாமிதுக்கு பின்னால் உட்கார்ந்தார். அசிக்கீனுல் கபீரு அந்த பெரிய கத்தி ஹாத்துன் ஜித்தன் ரொம்ப கூர்மையானது. ஹாத்துன்னா கூர்மை, ஜித்தனா ரொம்பவும் கூர்மையானது. மன்ஹாதல் வலதுல் கசீரு மன்ஹாதல் அல் வலதுல் கசீரு அந்த குட்டையான அந்த சிறுவன் யார்? சரிங்களா? அப்போ முன்னாடி சகீர்னு வந்துச்சு. அப்போது சிறிய சிறுவன், சிறுவனாலே சிறியவன் தான். அப்போ இங்கே கசீர் ரெண்டு வார்த்தை இருக்குது. சரிங்களா? சரி. ஹுவபனுல் முதர்ரிசில் ஜதீதி அவர் யார்? புதிய ஆசிரியருடைய மகன். சரிங்களா? ஓகே, அடுத்து போமா. இம்ல ஃபில் ஃபராக் காலியான இடங்களை நிரப்புங்க. ஃபீமா எலி பின் நாத்தை கொண்டு கீழே காலியான இடங்களை நிரப்புங்க. அல்லதி பைன கௌசைனி பஅத தஹ்லியத்திஹி பி அல் இந்த லுசுமி அதாவது அவசியமான இடங்களில் அல்லை கொண்டு இணைச்சு அந்த டேஷில் என்ன செய்யணும்? நாயத்தை கொண்டு நிரப்பணும். நாயத்தைனா வர்ணிப்பது. இப்போது அல் முதர்ரிசு, சரிங்களா? அங்கே அல் வந்திருக்கா, அப்போ பின்னாடி வர்றதுக்கும் அல் தான் வரணும். சரிங்களா? ஐனல் முதர்ரிசுல் ஜதீது. சரிங்களா? அதாவது இந்த அல் பொறுத்தளவில் எங்கே தேவையோ அங்கே தான் இப்போ அல் போடணும். எல்லா இடங்களும் அல் போடக்கூடாது. மன்ஊத்துக்கு அந்த நியாயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மன்ஊத்தான இஸ்முக்கு அல் இருந்தால் தான் இதுக்கு அல் போடணும். முன்னாடி உள்ள இஸ்முக்கு அல் இல்லைன்னா அல் போட வேண்டாம். சரிங்களா? ஐனல் முதர்ரிசு அல் ஜதீது, அல் ஜதீதுன்னு போடணும். அந்த புதிய ஆசிரியர் எங்கே? சரிங்களா? அத்தாஜிரு அங்கே கபீருன்னு இருக்குது. அப்போது என்ன பண்ணோம்? முன்னாடி உள்ளதுக்கு அலிஃப்லாம் இருக்குது. ஸோ அல் கபீரு, அத்தாஜிரு அல் கபீரு அந்த பெரிய வியாபாரி. ஃபிஸ் சூக்கி எங்கே இருக்கிறாரு? மார்க்கெட்டில் இருக்கிறாரு. அன தாலிபுன் இதுக்கு அலிஃப்லாம் இல்லை, நான் ஒரு மாணவன். அப்போ கதீமுன் கலீஃப்லாம் போடணுமா? போடக்கூடாது. அன தாலிபுன் கதீமுன் இதுக்கு சட்டம் இருக்குது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஜலச தாலிபு அந்த மாணவன் உட்கார்ந்தான். அல் ஜதீது அந்த புதிய மாணவன் உட்கார்ந்தான். ஹல்ஃப முஹம்மதின் முஹம்மதுக்கு பின்னால் உட்கார்ந்தான். மணில் வலது அந்த சிறுவன் யார்? தவீலுன் இருக்கு, அத்தொவீலுன் போடணும் அலிஃப்லாம். மணில் வலது தவீலு அல்லதி ஹரஜலான் மினல் ஃபஸ்லி வகுப்பிலிருந்து வெளியேறிய அந்த உயரமான அந்த மனிதன் யார்? அம்மாருன் வலதுன் கசீருன் அம்மார் யார்? குட்டையான சிறுவன். ஃபைசலுன் தபீபுன் ஷஹீருன் ஃபைசல் யார்? பிரபலியமான மருத்துவர். இந்த இடத்துல அலிஃப்லாம் தேவையில்லை, ஏன்னா முன்னாடி தபீபுக்கு அலிஃப்லாம் இல்லை. லிமன் ஹாத சரீரு இந்த கட்டில் யாருக்குரியது?
அப்போது மக்சூருன் கலீஃப்லாம் போடணுமா போடக்கூடாதா? போடணும். ஏன்னா சரீருக்கு பாருங்கள் அலிஃப்லாம் வந்துருக்குல்ல. லிமன் ஹாத சரீரு அல் மக்சூரு, உடைக்கப்பட்ட அந்த கட்டில் எங்கே? இப்போ பாருங்கள் ஹாதா கலமுன், இப்போ இந்த இடத்துல இந்த மக்சூருக்கு அலிஃப்லாம் போடணும், இதுக்கு போட தேவையில்லை. சரிங்களா? ஹாதா கலம் மக்சூருன். ஐன சிக்கீனு, சரிங்களா? கத்தி எங்கே? அல் ஹாத்து, கூர்மையான அந்த கத்தி எங்கே? லிமன் ஹாதிகி சையாரத்து அல் ஜமீலத்து, இந்த அழகான கார் யாருக்குரியது? அப்போது இதில் வந்து நாத் மன்மூத் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். முன்னாடி எதை வர்ணிக்கிறோமோ அதுக்கு பின்னாடி அதே மாதிரி அலிஃப்லாம்னா அலிஃப்லாம் வரும் அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அலிஃப்லாம் வராட்டி அதுக்கு அலிஃப்லாம் போட வேண்டாம். இப்போ பாருங்கள் அல்லதி வச்சு படிக்க போகிறீங்க. இக்ரா படிங்க. அத்தாலிப், அந்த மாணவன், அந்த மாணவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? அதுக்கு அல்லதி பயன்படுத்துவாங்க. அத்தாலிபு அல்லதி, அவன் எப்பேற்பட்டவன் என்றால் ஹரஜ மினல் ஃபஸ்லி அல்லான், இப்போதுதான் வகுப்பிலிருந்து வெளியேறிய அந்த மாணவன் எப்பேற்பட்டவன் என்றால் மின் இந்தோனீசியா, இந்தோனேஷியாவை சார்ந்தவன். சரிங்களா? இந்தோனேஷியாவை சார்ந்தவன் தான் இப்போது வகுப்பிலிருந்து வெளியேறியவன். அல் கிதாப் உள்ளதி, அந்த புத்தகம் எப்பேற்பட்டது என்றால் அலல் மக்தபி இல் முதர்ரிஸ், முதர்ரிஸுக்குரிய அந்த டேபிள் மீது இருக்கிறது அந்த புத்தகம். அந்த புத்தகம் எப்பேற்பட்டதால் முதர்ரிஸுடைய டேபிள் மீது இருக்கிறது. லிமன் ஹாதல் கலமுல் ஜமீலு, இந்த பேனா, அந்த அழகான பேனா யாருக்குரியது? அல்லதி அலல் மக்தப், டேபிள் மேல் இருக்கக்கூடிய அந்த அழகான பேனா யாருக்குரியது? அல் பைத்துல் கபீரு, அந்த பெரிய வீடு. அல்லதி ஃபித் தாலிக ஷாரி, அந்த தெருவில் இருக்கக்கூடிய பெரிய வீடு. லில் வசீரி, யாருக்குரியது? அமைச்சருக்குரியது. அஸ்ஸரீர் உள்ளதி, அந்த கட்டில். ஃபி குருஃபத்தி ஹாலிதின் மக்சூரின், அஸ்ஸரீரு அல்லதி, அந்த கட்டில் எப்பேற்பட்டது என்றால் ஃபி குருஃபத்தி ஹாலிதின், ஹாலிதுடைய அறையில் இருக்கக்கூடிய அந்த கட்டில் இருக்குதா இல்லையா? மக்சூருன், உடைக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்தது இறுதியா பைத்துன் ஜதீதுன், வீடு புதியது. அந்த வீட்டை வர்ணிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ வீடு என்பது வர்ணிக்கப்பட்டது, அதுக்கு பேர் மன்ஊத். ஜதீதுன்னா வர்ணிக்கக்கூடியது நாத். இப்போ நாத்னா வர்ணிக்கக்கூடியது, மன்ஊத்னா வர்ணிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இதோட 9வது லெசன் கம்ப்ளீட். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.